போலீஸ் வந்து ராகு வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த டைமில் வந்து நான் விடமாட்டேன், அவர் அரெஸ்ட் பண்ண ஏன் மேலே தான் தப்பு, என்ன வேணால் அரெஸ்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ், தயவுசெய்து அவரை விட்டுருங்க, அவர் மேலே எந்த தப்புமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அபி எவ்வளோ வந்து பேசுகிறாங்க. ஆனால் போலீஸ் கேட்காம அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. அபி பின்னாடியே ஓடுறாங்க. அபி சொன்னால் கேளு அபி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தடுக்கிறாங்க. அதையும் மீறி அபி வந்து பின்னாடியே ஓடுறாங்க. ப்ளீஸ் அவரை விட்டுருங்க விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அந்த ஜீப் பின்னாடியே ஓடி போகிறாங்க. அபி வேணாம் அபி சொன்னால் கேளு, போயிடுன்னு ராகு எவ்வளோ சொல்கிறாரு, கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அபி பின்னாடியே ஓடி வராங்க. வர்ற வழியில் ஒரு ஸ்பீடில் விழுந்துடுறாங்க. அபி கொஞ்சம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகு வந்து ஓடி போய் அபியை தூக்குறாரு. என்ன ஆச்சு அபி, ஏன் அபி இப்படி பண்ணுற அப்படின்னோடனே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, உங்களை கூட்டிகிட்டு போகக்கூடாது, ப்ளீஸ் தயவு செய்து சொல்லுங்கள் ப்ளீஸுங்க அவரை விட்டுருங்க, கையெடுத்து கும்பிட்றாங்க போலீஸை. இல்லைம்மா கேஸ்னா அப்படிதாம்மா, ஒன்றும் பண்ண முடியாது, எதுவாக இருந்தாலும் நீங்கள் கோர்ட்டில் பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே வந்து சொன்னால் கேளு அபி, வீட்டுக்கு போ சொன்னால் கேளு அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி ராகு அமுச்சு விடுறாரு. இங்கே அபி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே வந்து இப்போ ஓடி என்ன பிரயோஜனம், நீ பண்ண வேலை கொஞ்சம் நெஞ்சமா, ஒன்னால தான் ராகு இப்படி கஷ்டப்படுறான், ஒன்றா நீ மட்டும்தான் காரணம் இதுக்கு, அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் சேர்ந்து எங்கள் குடும்பத்தையே வந்து கெடுக்கிறீங்க, எப்போ கால் எடுத்து வச்சிங்களோ அப்போலேருந்து எங்கள் குடும்பம் உருப்படாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி வந்து இப்போ ஓவராக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன் சுந்தரி இப்பெல்லாம் பேசுகிற, ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. இங்கே வந்து சாப்பிடாம வந்து மனசு கஷ்டப்பட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க அஞ்சலி. அதை பார்த்துட்டு இங்கே பாருங்கள், நீங்கள் இப்படிலாம் இருக்கக்கூடாது, நல்லா சாப்பிடணும், இப்போ நீங்கள் 2 பேர் ஒருத்தர் கிடையாது, குழந்தைக்காக சாப்பிடுங்க. இல்லை ராகு வீட்டுக்கு வர வரைக்கும் என்னால் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு அஞ்சலி அடம்பிடிக்கிறாங்க. ராகு வந்து வரவே முடியாது வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லோரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இல்லை அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்க கேஸ் அப்படி, அதனால் அந்த கேஸ்லலாம் உடனே வந்து ஜாமீன்லாம் தரவே மாட்டாங்க, அதனால் வேறு வழியே கிடையாது, அதனால் ராகு வந்து இப்போ வர சான்ஸே இல்லை வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு முரளி. அதை கேட்டு இன்னும் அழ ஆரம்பிக்கிறாங்க அஞ்சலி. ஏங்க இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனு வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அடுத்து வந்து ஆகாஷ் வந்து உடனே வந்து நம்ம போய் பார்க்கணும், ராகு எப்படி இருக்கானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் வந்து கிளம்புறாரு. அதே மாதிரி அவங்க அப்பாவும் கிளம்புறாரு. கூடவே வந்து நம்ம அபியும் நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடிக்கிறாங்க. நீ எதுக்கு அங்கே, அதெல்லாம் ஒன்றும் வேணான்றாங்க. உன்னை அஞ்சலி வந்து நான் என் தம்பியை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, இப்போ போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அனு வந்து சொல்கிறாங்க. அதனால் அஞ்சலி என்ன பண்ணுறதுன்னு திறமை தவிக்கிறாங்க. பாட்டியும் சொல்கிறாங்க நானும் வருவேன்னு சொல்லிட்டு, நீங்களாம் இங்கே இருங்க, நாங்கள் 2 பேரும் போய் பார்த்துட்டு வரோன்றாங்க. அபி வந்து கெஞ்சுறாங்க, ப்ளீஸுங்க என்னால் தான் இவ்வளோ பிரச்சனை ஆச்சு, அவரை நான் பார்த்தே தீரணும், தயவுசெய்து விட்டுட்டு போயிடாதீங்க ப்ளீஸ்ன்னு கெஞ்சுறாங்க. சரி வாங்க அபி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. எல்லாம் இவ்வளோ தான் வந்துச்சு, இப்போ கெஞ்சதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடும். சுந்தரி வந்து பார்த்து முறைக்கிறாங்க. அப்படி வந்து கிளம்புறாங்க அபி. இங்கே வந்து ராகவை பார்க்கறதுக்காக 3 பேருமே போகிறாங்க. போனால் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ராகவை வந்து பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சிடன், ஏன் பார்க்க முடியாது அப்படின்னோடனே, இந்த கேஸ்லலாம் அரெஸ்ட் பண்ணால் நாங்கள் யாரையுமே பார்க்க அலோவ் பண்ண மாட்டோம், எதுவாக இருந்தால் கோர்ட்டில் பார்த்துங்க அப்படின்றாங்க. ஏங்க என்னங்க இது அநியாயமாக இருக்குது, கொஞ்சம் நேரம் பார்த்தா என்ன இட போகுது, என்னென்னு விசாரிக்க வேடவா அப்படின்னோடனே, அதெல்லாம் நாங்கள் விசாரிச்சுக்கிறோங்க, அதெல்லாம் பார்க்க முடியாதுங்க. ஏங்க ராகு எவ்வளோ பெரிய ஆள், ஏங்க இவ்வளோ பண்ணுறீங்க, அதனால தாங்க நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் சொல்கிறத நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்டு தான் ஆகணும் அப்படின்னோடனே எல்லோரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. சரிம்மா வீட்டுக்கு போகலாம், நம்ம வக்கீலோடு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் வந்து அவங்க அப்பா வந்து சொல்கிறாரு. அது கேட்டு, இல்லை நான் அவரை பார்க்காம வரவே மாட்டேன், அவரை பார்க்க வேணான்னு சொல்லிட்டு இவங்க யார், நான் ஒத்துக்கவே மாட்டேன், இங்கே பாருங்கள் நீங்கள் வந்து அவரை என்னை பார்க்கவில்லை என் வீட்டுக்காரன்னு சொல்லிட்டா நான் இங்கே தான் உட்காந்துருப்பேன், என்ன ஆனாலும் சரி இங்கேருந்து நான் போகவே மாட்டேன், நீங்கள் என்ன பண்ணாலும் பற்றி கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துடுறாங்க அபி வாசல்லையே. அதை பார்த்துட்டு வந்து என்ன இந்த பொண்ணு இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து என்ன பண்ண தெரியாமல் தவிக்கிறாங்க. சொன்ன கேளு அபி, இங்கெல்லாம் அப்படிதாம்மா, நீங்கள் சொன்னால் கேளு அபி, ப்ளீஸ் அபி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷும் சொல்கிறாரு. அதெல்லாம் தெரியாது குட்டி பாஸ், நான் இங்கே தான் இருப்பேன், என்ன நடந்தாலும் சரி அவரை பார்க்காம நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி உட்காந்துருக்காங்க. இங்கே வந்து போலீஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ கான்ஸ்டபிள் போயிட்டு உள்ளே இருக்க எஸ்ஐ கிட்ட சொல்கிறாரு, சார் ப்ளீஸ் சார் சொன்னால் கேளுங்க, அதெல்லாம் விட முடியாது, போய் சொல்லுங்கள் அவங்க கிட்ட அப்படின்னோடனே, நான் இங்கே நான் எஸ்ஐயா இல்லை நீ அப்படின்னோடனே, சரிங்க சார் சொல்லிட்டு போயிடுறாரு. அவர் விட மாட்டாருங்க, என்ன பண்ணுறதுங்க அப்படி சொன்னோன்னே, இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே வந்து தெரிஞ்சு வந்துடுறாங்க. எல்லாம் வந்து மீடியாவும் வந்துடுறாங்க, வந்து பேட்டி காண்றாங்க. நம்ம வந்து அபிக்கிட்ட சொல்லுங்கள் என்ன ஆச்சு, எதுக்காக நீங்கள் இங்கே வெளியே உட்காந்துருக்கீங்க அப்படின்னா, அவர் மேலே எந்த தப்புமே இல்லைங்க, வீண் படி அவர் மேலே போட்டு அவரை உள்ளே அனுப்பிச்சிட்டாங்க. சரி அப்படின்னாலும் வந்து அதுக்காக தான் நீங்கள் வந்து இங்கே இருக்கீங்களா, அவரோட வீண் படி போக்குறதுக்கு தான் நான், அதுக்காக இல்லைங்க, அவரை பார்க்க கூட விட மாட்டேங்கிறாங்க, நீங்களே சொல்லுங்கள், பார்க்க விடலைன்னா எப்படிங்க, நான் அவரோட ஒய்ஃபுங்க, அவரை பார்க்காம நான் இங்கேருந்து போக மாட்டேங்க அப்படி சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. உடனே வந்து சார் மீடியாலாம் கூட்டிட்டாங்க சார், வேறு வழி இல்லை, அந்த பொண்ணை பார்க்க விட்டுலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி ஓகே வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எஸ்ஐ சொல்கிறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்றாங்க அவங்கள அப்படின்னோடனே 3 பேருமே போகிறாங்க. உடனே வந்து சரி இருமா ஒரு நிமிஷம் நான் கதவை திறந்து விடுறேன்னு சொல்கிறாங்க. உள்ள லாக்கப்லேருந்து நம்ம வந்து ராகவை திறந்து விடுறாங்க. ராகவை பார்த்தோன்னா அபியால் தாங்கிக்கவே முடியல, அப்படியே ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டு அழறாங்க. உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்றாங்க. எனக்கு ஒன்றும் இல்லை அபி பயப்படாதுன்னு சொல்லிட்டு ராகவ் சொல்லிட்டு இருக்காரு.